அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எடுத்துக்காட்டு 10.28 log xஐ பொறுத்து x பவர் xின் வகையீடு காண்க. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் x வித் ரெஸ்பெக்ட் டு x log x. இந்த மாதிரி சம்ஸ்க்கு மெத்தடாலஜி வேறு மாதிரி போகுமா? அது எப்படின்னா, இந்த எக்ஸ் இந்த யூவி அந்த மாதிரி ஃபார்முலா வரும் பாருங்கள். u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ், v ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படி நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவாம்மா? அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கச்சமே இந்த மாதிரி மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு யூவும் எக்ஸும் இங்கே ஃபங்க்ஷனாக மாறுது, யூவும் எக்ஸும் இங்கே ரிலேட்டட், அப்போ du பை dx கண்டுபிடிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு dv பை dx நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா? ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்னா இங்கே பவரில் இருக்க, அப்போ ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது. log u ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் u ஈக்குவல் டு பவரில் இருக்க, அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். பவரில் இருந்தால் இப்படி தான் எழுதணும். ஓகேவாம்மா? ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, லாக் ஆஃப் ஏ பவர் பின்னா பி இன்ட்டு லாக் ஏ, இப்படி தான் எழுதணும். லாக் ஆஃப் mn அப்படின்னா என்ன எழுதணும்? லாக் ஆஃப் m ப்ளஸ் n, அப்படி தான் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். லாக் ஆஃப் m பை n அப்படின்னா என்ன எழுதணும்? லாக் ஆஃப் m மைனஸ் லாக் n. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். லாக் 1னா என்னது? 0. லாக் 2னா என்னது? 1. இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணுமா? இப்போ பாருங்கள், பவரில் இருக்குது, அப்போ என்ன செய்யணும்? எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். இதை யூவி ஃபார்முலா இருக்குது, அப்போ எப்படி எழுதணும்? லாக் யூனா 1 பை யூ du பை dx. ஓகேவா? அப்போ இதை யூவி ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்க்கு 1 பை எக்ஸ். இது b என்னது? லாக் எக்ஸ். ஓகேவா? யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1. ஸோ 1 பை யூ du பை dx ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு du பை dx ஈக்குவல் டு u இன்ட்டு இங்கே உள்ள u இங்கே போதுமா? 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ யூக்கு வேல்யூ வேணுமா? யூவை நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ் பவர் எக்ஸு அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் du பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா? தென் நெக்ஸ்ட்டு dv பை dx கண்டுபிடிப்போமா? ஸோ v ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ தட் இஸ் இங்கே யூவி ஃபார்முலா. dv பை dx ஈக்குவல் டு u போடுங்க எக்ஸ், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் v லாக் எக்ஸ், இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1. ஸோ இங்கே எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. ஸோ dv பை dx என்ன சொல்லுவோம்? 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஓகேவாம்மா? இப்போ நம்ம du பை dx கண்டுபிடிச்சாச்சு, dv பை dx. ஸோ தட் இஸ் du பை dv ஈக்குவல் டு du பை dx டிவைடட் பை dv பை dx. ஸோ du பை dx என்னவா வருது? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எக்ஸ் பவர் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். dv பை dx என்னது? 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இந்த லாக் எக்ஸ் கேன்சல், அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ du பை dv என்னவா வருது? du பை dv ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா, நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்து என் கூட சேர்ந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கம்மா. அப்போ தான் மேக்ஸ்லாம் புரியும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.